Hi Ramis, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் வில்லேஜ் கால் மேரிட் டு அண்ட் சி வாஸ் போஸ்ட் மேரேஜ் வித் மை அன்லவிங் கசின்ஸோட எஃப்எஃப் தான் கேட்க போகிறோம். OT7 ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் சொல்லிடுங்க. நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றுனா படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் லீவ்னால ஊரில் இருக்கேன்டா. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வரக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டில் எதில் நிறுத்தியிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அண்ட் உங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் அத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிருப்பீங்க. அண்ட் தூங்கி எழுந்து காலையில் வந்து வெளியே எட்டி பார்க்கும்போது உங்கள் அத்தையும் மாமாவும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ வாங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் பார்ட் 3. எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹே ஃபர்சானா, என்ன ஏன் இப்படி பதற? சின்ன எந்திரி ஃபஸ்ட்டு. எதுக்குடி இப்படி பதற? அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்கடி. என்னடி சொல்கிற? ஆமாம் அத்தையும் மாமா கீழே இருக்காங்க. போய் எல்லோரும் லைனாக குளிங்கடி டக்குன்னு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்களா 9:30. ஐயோ ஆமாம். ஏன் ஒரு பொம்பளை பிள்ளைங்க இவ்வளோ லேட்டாக எந்திரிச்சா தப்பாக பேசுவாங்களே கிராமத்தில். ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறீங்க. ஃபஸ்ட்டு ஃபர்சானா வந்து பாத்ரூம்குள்ளே ஓடிப்பான். நம்ம ஜெனி வந்துட்டு போயிட்டு அவள் கொண்டையெல்லாம் கட்டிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா துணியெல்லாம் எடுத்து காய வச்சுருப்பான். நேற்று குளிச்சு போட்ட துணியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துமே ஒன்றா வச்சு மடக்கிட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த ரூமெல்லாம் கூட்டி விட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒயன் இன்னும்மா நீ தூங்குற? அம்மா உள்ளே வாம்மா. நான் தூங்கலை, முழிச்சிட்டேன். எப்பயோ குளிச்சிட்ருக்கோம். ஓ சரி. அத்தையும் மாமாவும் கீழே வந்துட்டாங்க, நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒயன் என்னம்மா, இன்னைக்கு தாவாணி பாவாடை போட்டுக்கோ. ஏம்மா? அதான் உன்னோட பழைய போன வருஷத்துக்கு ஒரு தாவணி பாவாடை எடுத்தல, உங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி, சார் 5 பேர் ஒரே மாதிரி. ஆமாம்மா, அந்த தாவணி பாவாடையை போட்டுக்கிறீங்களா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எல்லோரும் குளிச்சுட்டு அப்படி வந்து வெளியே வரீங்க. குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஃபர்சானா வந்துட்டு நல்லா முடி வந்து சுருட்டையாக இருக்குது அவளுக்கு. நல்லா குளித்து அந்த ஈரத்தை தோட்டிகிட்ருக்கா. நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. நீங்கள் வந்து குளிச்சுட்டு வெளியே வரீங்க. நல்லா கொண்டை கட்டிட்டு வரீங்க. டவலோடு வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அடுத்து ஜெனி ரெடியாக இருக்கா போகிறக்குள்ளே. உள்ளே போனோன்னே அவளுமே குளிச்சுட்டு வரா. 3 பேருமே வந்துட்டு ஹாஃப் சாரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த ஹாஃப் சாரி வந்து கபோர்ட்லேருந்து எடுக்கிறீங்க. ஒரே ஒரு டைம் அந்த திருவிழா அன்றைக்கி மட்டும்தான் போட்டிருப்பீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அது காப்பு கட்டுறனால நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. ஸோ எடுக்கும்போது மேலே ரோவில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுக்கிறீங்க. அது 3மே ஒரே இடத்துல இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி ரியாரினாக்கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி நீங்களும் அன்றைக்கி எடுத்த ட்ரெஸ்ஸே போட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ வித் க்ரீன் மாதிரி, அண்ட் ஃபர்சானாக்கு வந்து எல்லோ வித் பிங்க்கு, ஜெனிக்கு வந்து ஆரஞ்சு வித் நேவி ப்ளூ. ஓகேவா? நம்ம அவங்க 2 பேருக்கு வந்துட்டு பிங்க்கு வித்து க்ரீன் ஒருத்திக்கும் அண்டு க்ரீன் வித் ரெட்டு ஒருத்திக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு எல்லாருமே இருக்கும். நீங்களும் போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டுக்கிறீங்க. அண்டு கையில் வந்துட்டு கண்ணாடி வளையல் போட்டிருக்கீங்க. அண்ட் உங்களோட ஹேரை வந்து ஃப்ரீ ஹேர், அந்த கிளிப் மட்டும் எடுத்து போட்டிருக்கீங்க. தலை யாருக்குமே காயில். ஸோ எல்லோரும் எடுத்து போட்டு அதே மாதிரி தான் எல்லாருமே போட்டிருக்கீங்க. ஆனால் வந்து ஜெனியும் ஃபர்சானாவும் வரல. நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே இறங்கி போகிறீங்க. உங்கள் அத்தை பார்க்குறாங்க. ஒயன், நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியாடா? ஆமாம் அத்தை, நீங்கள் 15 வருஷம் கழித்து வந்திருக்கீங்கள, அப்படி தான் தெரியும். உண்மையாகவே இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியா அப்படின்ட்டு உங்கள் அத்தை வந்து உங்கள் கிட்டே வராங்க. அப்புறம் அத்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு அவங்க பக்கத்தில் போகிறீங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்க என் செல்லம் அப்படிங்கிறாங்க. உங்கள் கணத்தை பிடிச்சி கிள்றாங்க. நீங்களுமே அவங்கள பார்க்குறீங்க.
அப்படின்னு சொடக்கு எடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க உங்கள் அத்தையை. அவங்க அழகாக இருக்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒயன் என்னம்மா இந்த காஃபியை கொண்டு போய் உங்கள் அத்தை மாமாட்ட கொடுமா. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்துச்சி போகிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் தலையை கவனிக்கிறாங்க. ஈரமாக இருக்குது. ஏன்டி தவட்டலையா? இல்லைம்மா தவட்டினேன், ஆனால் ஈரமாக இருக்குது. சரி சரி இந்தா ஃப்ரிட்ஜில் பூ இருக்குது, எடுத்து வச்சுக்கோ மா அப்படிங்கிறீங்க. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்தே வச்சு விட்டுட்டாங்க. முல்லைப்பூ வச்சு விடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அம்மாவை. அம்மா எனக்கு மல்லிப்பூ தான்மா பிடிக்கும், ஏம்மா முல்லைப்பூ வைக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு இதுதான் இருக்குது, வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு உங்கள் அத்தை மாமாவுக்கு காஃபியும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. அவங்க 2 பேரும் உங்களே பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. இப்படி தான் இருக்குது. நீங்கள் மாமா எப்படி இருக்கீங்க? ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. தாத்தா பாட்டிலாம் எப்படி இருக்காங்க மாமா? அவங்களும் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சரி மாமா சாப்பிட்டீங்களா? இல்லைடா இப்போ தான்டா நாங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே தான் இருக்கோம். ஓ சரி மாமா சரி மாமா. சரி ரெஃப்ரெஷ் ஆனீங்களா? இல்லைம்மா இனிமே தான். சரி மாமா நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களுமே கீழே வராங்க. சாப்பாடெலாம் நீங்கள் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜெனியும் ஃபர்சானாவுமே கீழே வந்திருப்பாங்க. நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு சரி உட்காருங்க சாப்பிடுவீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பரிமாறுங்க நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்துட்டு. ஃபர்சானாவும் ஜெனி வந்து நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒயன் என்னம்மா நீயும் உட்காருமா. இல்லைம்மா அத்தை மாமா சாப்பிடட்டும் அப்புறமா நான் உட்காந்துக்கிறேன். உங்கள் மாமா வந்து டக்குன்னு இல்லைம்மா செல்லம் நீ உட்கார்றா, அவங்களும் இருக்காங்க பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெனி ஃபர்சானா 3 பேரும் உட்காருங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்கள் அம்மா வந்து சாப்பாடெலாம் வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பொங்கல், வடை அண்ட் சாம்பார் சட்னி இருக்கும். நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வந்து இருக்கீங்க. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு சரி நம்மளோட ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்ருக்காங்கல்ல அது போய் பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ கட்டிகிட்ருப்பீங்கடா. அதாவது உங்கள் அப்பாட்ட வந்து உங்கள் கனவு சொன்னதுக்கப்புறம் அவர் உங்கள் டாக்டர் படிக்க வைக்கிற ஆரம்பிக்கும் போதே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து ஹாஸ்பிட்டல் வந்து கட்டிகிட்ருக்காரு. ஹாஸ்பிட்டல் வந்து கிட்டத்தட்ட வேலை முடிய போகுது. இன்னும் பெயிண்டிங்லாம் பண்ணல, பில்டிங்லாம் கட்டி முடிச்சாச்சு, மேலே ஃப்ளோர்லாம் போடல. ஸோ அந்தமாரி இருக்கு. நீங்கள் வந்துட்டு போய் எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜெனியும் ஃபர்சானாவுமே உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அண்ட் ரீனா ரியாவுமே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் 5 பேரும் அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம கனவு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விட்டுட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒயன் இன்னும் இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் தண்ணி விடலான்னு போகணும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி 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 நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கோங்க. அந்த போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாம் போய் குளிச்சுட்டு ஒரு சுடிதார் மாதிரி போடுறீங்க. போட்டுட்டு எல்லாம் வெளியே வரீங்க. வெளியே வந்தோடனே சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா தம்பி அத்தை மாமா அப்புறம் வந்துட்டு உங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து போகிறீங்க. ஸோ சூப்பராக வந்து கோயிலுக்கும் போயிட்டு அங்கே வந்துட்டு பார்க்குறீங்க. காப்பு கட்டுற ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்களுமே பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா நீங்கள்லாம் போயிட்டீங்க. நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் எப்போவுமே வாங்குவீங்க. ஆனால் வேறு வேறு கலர் பட் ஒரே பேட்டர்ன் அந்த மாதிரி தான் உங்ககிட்ட மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் போட்டு சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை மாமா உங்களையே தான் பார்க்குறாங்க. நீங்களும் அப்பப்போ அவங்கள பார்க்குறது, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியே தான் போயிட்டுருக்கும். ஒரு காப்பு கட்டி ஒரு 2 டேஸுமே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 1 வீக்கில் வந்துட்டு நம்ம ஊர் திருவிழா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் எல்லா கோயிலுக்கும் சேர்ந்த மாதிரி பொதுவான கோவிலில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு ஊர் மொத்தம் 5, 6 ஊர் இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 6 ஊர்லேயுமே வந்து ஒவ்வொரு கோவில்லையுமே ஃபங்க்ஷன் நடக்கும். கடைசியாக வந்து அந்த பொது கோவில்லையே முடிச்சிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த 2 டேஸுமே ஹாப்பியாக வந்து போகுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கேயும் இங்கேயும் வெளியே போகிறது, அப்பப்போ தண்ணி விடுறது, இந்த மாதிரி வேலை தான் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பெருசாக எதுவுமே அங்கங்கெல்லாம் வெளியே போக மாட்டீங்க. ஸோ வந்துட்டு ஒன் ஃபைன் டே அவங்க 7 பேருமே வந்துட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மாமா ஆரம் வந்துட்டிங்களா?
ஆ இதோ வந்துட்டோம் மாமா. நாங்க ஏர்போர்ட்ல இருக்கோம். இங்கேருந்து எப்படி வருதுன்னு கொஞ்சம் தெரியல. ஆ அங்கேயே வெயிட் பண்ணுங்கப்பா. நான் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். நானும் டிரைவரும் வந்திருக்கோம். ஓ! சரி, சரி, சரி மாமா. ஆ எப்படி வெளிய வந்துரட்டுமா? ஆ, சரி மாப்பிள நீங்க வெளிய வந்துடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்களுமே ஓகே அப்படிங்கிற மாரி வெளிய வந்துடுறாங்க. ஒரு சின்ன வேன் மாரி, அந்த ஒரு வேன் மாரி இருக்கு. அது ஒரு சுமோ மாரி ஒரு கார்ன்னு வச்சுக்கலாம். முன்னாடி வந்து 2 பேர் உட்காந்துக்கலாம். பின்னாடி வந்து 3 பேர் உட்காரலாம். அதுக்கு பின்னாடி 3 பேர், அப்புறமா ஒரு 2 பேர் அப்படி உட்காரும். அந்த மாரி கொஞ்சம் பெரிய வேன் மாரி தான். ஸோ, அதனால அவர் அந்த மாரி வேன்ல தான் வந்திருப்பாரு. ஏன்னா லக்கேஜஸ்லாம் இருக்குல்ல, அதனால வேன்ல வந்து கூப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கூப்பிட்டுட்டு வரக்காக வேன்ல தான் வந்திருக்காரு. ஸோ, பசங்கள்லாம் பார்க்குறாங்க. என்னடா இது கிராமத்துலேருந்து இப்படி வேன் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி. ஆரம்பின்ட்டு நான் தான் அப்போவே சொன்னேன்லடா எல்லாம் கொஞ்சம் அப்டேட் ஆயிருப்பாங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஊர் மாரிலாம் இல்ல. ஐயோ! நம்ம ஊரு சிட்டி. இதோ பாரு, இங்க பாரு எவ்வளோ டெவலப்டா இருக்கு. ஆமா இது சிட்டி. ஆனா நம்ம போறது கிராமம். அதில என்ன இருக்கு? கொஞ்ச நாள் அம்மாக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பன்னு சொல்லிட்டுருக்காரு. ஜின்னுமே வந்து தலையாட்டுறாரு. ஆமாண்டா கொஞ்ச நாள் அம்மாக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறனால வீமென் குக் 3 பேரும் அமைதியாயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை வந்து ஆரம் பார்த்தோன்னே மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஆரம், ஜின், ஷுகா, ஜேஹப் 4 பேருமே வந்து போய் கேட்குறாங்க. உங்கள் அப்பா நல்லா இருக்கேன்ப்பா. உண்மையாகவே நீங்கள் தானா? அடையாளமே தெரியல. ரொம்ப வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல்ல அப்படின்ட்டு ஆரம்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆரம். ஆமாம் ஆமாம் எல்லாம் எவ்வளோ வளர்ந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பேசி முடிச்சுட்டு சரிப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறுறாங்க. ஏறிட்டு வண்டியுமே மூவ் ஆகுது. அப்படியே கொஞ்சம் அந்த சிட்டி விட்டு வெளியே வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன்லேருந்து அப்படியே மறையுது. சுற்றி ஒரு நடுவில் ரோடு இருக்குது. சுற்றி 2 சைடுமே வந்து வயல்வெளி இருக்குது. அந்த வயலுக்கு அந்த ரோட்டுக்கும் வயலையும் பிரிக்கிறதுக்கு மரம் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? நேராக பார்த்தா மலை இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம போகிறது வந்து மலை அந்த மாதிரி தெரியுது பார்க்க. ஆனால் அவங்க போகிறது மலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அந்த இடம். அப்படியே பச்சை பசேர்னு இருக்குது. வானம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. அந்த ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு எல்லா பாய்ஸும் ஆன்னு பார்த்துட்டு வராங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு ஆன்னு வாய் பொளந்துட்டு இருக்கும் வந்து சுகா வந்துட்டு போதும் போதும் வாயை மூடுங்க கொசு உள்ளே போயிட போகுதுன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. உடனே வந்துட்டு என்ன அப்படி ஆமாண்டா நீ தான் சிட்டின்னு இல்லை இப்போ பாரு கிராமத்தோட இது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து சொல்கிறாரு. உடனே ஆரம் வந்துட்டு ஜேஹோப் பட்டு என்ன வரலன்னு இப்போ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுறான். அதுக்கப்புறம் ஜின் வந்துட்டு ஏய் சூப்பரில் நம்ம இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ நாளாச்சுல ரியலி அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜிமின் வந்து சடனாக ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ரோட்டில் அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா. ஏய் இங்கே பொண்ணுங்கள்லாம் வித்தியாசமாக ஏதோ ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க ஆரம். இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே நான் ஒன்றும் ஆரம்பிக்கல அங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அங்கே வந்து பெட்ரோல் அடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு சாரி கட்டியிருக்கா. அவங்கெல்லாம் ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. அதாவது வித்தியாசமாக இருக்கே அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி மாமா மாமா என்ன ஜிமின் அது அந்த பொண்ணு ஏதோ ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கல்ல அது என்ன ட்ரெஸ்ஸு? அதுவாப்பா அது சாரிப்பா. ஓ சரி சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாருமே கிராமத்துக்குமே வந்துடுறாங்க. நீங்கள்லாம் வீட்டில் இல்லை. நீங்கள்லாம் வந்துட்டு எப்பவும் போல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தண்ணி விடுறதுக்காக எல்லாம் வெளியே போயிருக்கீங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் பெரிய வீடாக இருக்கே ஏதோ பேலஸ் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். அதுக்கு ஆரம்பிட்டு இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் வீடு. பழைய வீடாக இருந்தாலும் பார்க்க எப்படி பிரம்மாண்டமாக இருக்குல்ல ஜேகே. ஆமாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த கோட்டையாட பார்த்ததுக்கே அவனுங்கெல்லாம் வாய் பொளந்துட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு எல்லாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா பாட்டி வந்துட்டு அந்த கோட்டையாரில் தானே எப்போவுமே இருப்பாங்க தாத்தாவும் பாட்டியும். தாத்தா வந்துட்டு அவர் வெளியே போயிருக்காரு அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்க்க. பாட்டி வந்துட்டு யாருப்பா நீங்கள் வீடு கீடு மாறி வந்துட்டிங்களா என்ன? அதுவும் 7 பேர் வந்திருக்கீங்க
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுங்க, "பாட்டி எங்கள அடையாளம் தெரியலையா?" அப்படின்ட்டு ஜின் வந்து கேட்குறான். "ஆ ம் நீங்க மீனா பசங்களா?" "ஆமாம் பாட்டி. நான் தான் பெரியவன் ஜின். இவன் ஆரம், இவன் ஷுகா, இவன் ஹொபி, இவன் ஜிமின், இவன் வி, இவன் ஜேகே." "என்னப்பா தோசைய பிச்சு போட்ட மாரி இருக்கு பேர்லாம்." "என் பிள்ளைக்கு 7 பசங்கன்னு தெரியும். ஆனா இவ்ளோ பெரிய பசங்கன்னா எனக்கு தெரியாதே!" அப்படிங்கிறாங்க. "உண்மையா நாங்க உங்க பொண்ணோட பசங்க தான் பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு ஆரவன் சொல்றாரு. "ஆ என் பேர பசங்களா?" அப்படின்ட்டு உங்க பாட்டி வாய பொளந்து பார்த்துட்ருக்காங்க. உங்க பாட்டி வந்துட்டு, "சரி, சரி. சரி உள்ள போங்கப்பா. உங்க அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாம் உள்ள தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே உள்ள வராங்க. உங்க அத்தை வந்துட்டு, "மாப்பிள, மாப்பிள, மாப்பிள. அ அ அ அ அ அ அத்தை ஆ ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு அவங்க சுத்திட்டு போறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, "உள்ள வாங்கடா. இங்க வந்தா அப்படிதான். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம்ல, அப்படிதான் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா ரொம்ப பெரிய பில்டிங். அவங்க வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹால் வந்து நல்லா பெருசா இருக்கும். அந்த ஹால்ல வந்துட்டு ர டபுள் ஸ்டேர்கேஸ், அதாவது 2 பக்கம் போயி ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? அந்த மாரி ஸ்டேர்கேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழ வந்து 2 ரூம் இருக்கும். அந்த சாரி 2 ஆமா. 2 ரூம் இருக்கும். ஒண்ணு வந்து உங்க அம்மா அப்பாது. இன்னொன்னு வந்து உங்க தாத்தா பாட்டிது. அண்ட் ஹாலோட லெஃப்ட் சைட்ல பார்த்தா டைனிங் ஏரியாவும் அண்ட் கிச்சனும் வந்து இருக்கும். அண்ட் ரைட் சைட்ல பூஜா ரூம் வந்து பெருசா இருக்கும் பார்க்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி மேலே போனா ஃபர்ஸ்ட்டில வந்து ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் வந்து ஒரு பெரிய ரூமு. அத வந்து யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கு பக்கத்தில வந்து கெஸ்ட் ரூம் ஒண்ணு இருக்கும். அந்த கெஸ்ட் ரூமுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூம் தான் உங்க தம்பியோட ரூம். அதே மாரி ரைட் சைடு வந்தா ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்தில உங்க ரூம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து உங்க வீடு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு மொட்டை மாடி அப்படி போகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வீடு வந்துட்டு இருக்கும்னு. மேலேருந்து எட்டி பார்த்தா கீழே வந்து என்ன நடக்குதுன்னு அப்படியே தெரியும். ஸோ அந்த மாரி ஒரு சூப்பரான வீடு தான் வந்து உங்க பெரிய வீடு. அரண்மனை மாரி இருக்கும் அந்த வீடு. பாய்ஸ் எல்லாம் ஆன்னு வாய பொளந்து பார்த்துட்ருக்காங்க. உங்க அம்மா வந்துட்டு, தம்பிங்களா, நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருங்க. சுடு தண்ணி போட்டிருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. ஆ ஆ சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, டேய் ஆரம், என்னம்மா, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்ட்ரைட்டாக படி ஏறினோடனே ஸ்ட்ரைட் ரூம் ஓகேவா? அந்த ரூமில் தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓ சரிம்மா. ஆனால் நாங்கள் 7 பேர் இருக்கோமே. ஆ அதெல்லாம் உங்கள் மாமா பார்த்துக்கிட்டாரா? எப்படிம்மா? அங்கே வந்துட்டு 3 கட்டில் போட்டிருக்கு. நடுவில் வந்து கிங் சைஸ் போட்டிருக்கு. அண்ட் பக்கத்தில் 2 குயின் சைஸ் போட்டிருக்கு. ஓ சரி சரிம்மா. நடுவில் 3 பேர் படுத்துக்கலாம்டா. பக்கத்தில் 2 பேர் படுத்துக்கோங்க. அது ஷேர் பண்ணிக்கோங்க என்ன? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு டக்குன்னு வெளியே வராங்க கிச்சன் விட்டு. தம்பிங்க, மேலே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஓகே அத்தை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அருண், என்னம்மா, மாமாங்கள கூட்டிகிட்டு போய் மேலே காமிப்பா. இதோ போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அருணும் வந்துட்டு போயிட்டு பாய்ஸ்க்கு வந்துட்டு ரூம்லாம் காட்டுறாங்க. ஸோ ரூமில் போனோடனே பசங்கள்லாம் பார்க்குறானுங்க, சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. பெட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஃபோட்டோ வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு நம்ம பாய்ஸ் 7 பேர். அண்ட் நீங்கள் உங்கள் தம்பி மட்டும் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா உங்கள் தம்பி வந்து உங்கள் அம்மாவோட வயிற்றில் இருந்திருப்பார். அண்ட் உங்கள் அத்தை, மாமா எல்லாருமே வந்து அழகாக உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா எல்லாம் உட்காந்துருக்காங்க. பின்னாடி வந்து யார் யாருன்னா நம்ம நம்ஜூன், ஜின், ஷுகா, ஜேஹோப் வந்து உங்கள் அப்பா, அம்மா பின்னாடி, அத்தை, மாமா பின்னாடி, தாத்தா பின்னாடி, பாட்டி பின்னாடிலாம் நின்றுட்டுருப்பாங்க. நீங்கள் ஜேகே, பி அண்டு ஜிமின், நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து முட்டி போட்ட மாதிரி உட்காந்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு,
இது நான் தானே அப்படின்னு எல்லாம் லைனாக பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆமாம் ஆமாம், இந்த ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு 15 வருஷம் கிட்ட ஆச்சு. அப்போ ஜேகேக்கெலாம் 6 வயசு தான் இருந்துச்சு. ஓ, ஆமாம் ஆமாம், 6 வயசு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் பார்த்துட்ருக்கானுங்க. அந்த ஃபோட்டோவில் ஆமாம், இந்த பொண்ணு யார்? அதான்டா நம்ம மாமா பொண்ணு. மாமாவுக்கு பொண்ணெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். உடனே இங்கே வந்து தேவையில்லாத வேலைலாம் எதுவும் பண்ணாத ஜிமினா, மாமாவுக்கு ஒரு பொண்ணு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் அத்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்காங்க. ஆமாம் ஆமாம், மறந்துட்டேன் நானே. அத்தைக்கு இன்னொரு பையனும் கூட இருக்கான், இப்போ வந்தான்ல. ஆமாம் ஆமாம், அருண் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆகுது. அவங்கெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க. பெட்ரூமில் வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ அமீஸ், நம்ம இதோட இந்த பார்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை அன்டில் தென் பாய், லவ் யூ, சாராங்கே.